வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது தான், எல்லாமே விதிப்படிதான் இருந்துடாம இறைவனை மனசார வேண்டி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கிறதையும் பார்த்துடலாம். துளாராசி அன்பர்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க. செல்வம் மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் பிறக்கா விட்டாலுமே செல்வாக்கோட இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு அமையும். உங்க வீட்டுல அதிகமான நபர்கள் தான் இருப்பாங்க. பெரிய மனிதர்களோட செல்வாக்கு, அதிகாரம், உயர் பதவி கொண்டவங்களோட நட்பு, இது எல்லாமே கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ஆணித்தரமான வார்த்தை நிரம்பி இருக்கும். வியாபார நோக்கம் கொண்டதாகவும் பேச்சு இருக்கும். அதே நேரம் அதிகமா மற்றவங்களோட நெருங்கி பழக மாட்டீங்க. ஆனா நட்பு வட்டம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை விட்டு மற்றவங்களோட விவகாரங்களை தலையிடாம மாட்டீங்க. ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய காட்டழகியார் சிங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயார் மடியில் வச்சிருக்கக்கூடிய பெருமாளை மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை உங்களால பெற முடியும். அதே மாதிரி துளாராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் பணிவோட நடக்கக்கூடியவங்க. யார் இடத்துலயும் நம்பிக்கை இல்லைனாலுமே இவங்களோட யாரையுமே ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய அம்சமும் பண்ணிருப்பாங்க. எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலைமையில இருக்கக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களை சிறப்பான ஒரு தெளிவு கிடைக்கிறது இல்லாமல் சிறப்பாக செயலாற்றவும் முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழிலை விருத்தியடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துளாராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட நிலையை ஆய்வு செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கலஸ்திர ஸ்தானம், 6ஆம் வீடான நோய் கடன் வழக்கு ஸ்தானம், 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க. துளாராசிக்கு இந்த மாதங்களில் கிரகங்களோட சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்குது. எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஏற்பட போகுது. நினைச்சதை முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு, அலுவலக வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத விஷயம் வெளிப்படையாக பேசுறது, உயர் அதிகாரிகளோட ஆதரவு பெறது, இந்த மாதிரிலாம் இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செவ்வாயோட பயிற்சியால அலுவலக வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வெகுமதி, இந்த மாதிரி விஷயமெல்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துளாராசிக்காரங்களுக்கு கடன் குறையும் மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த மாசம் இறுதியில் நடக்க இருக்கக்கூடிய சுக்கிரனோட பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த இருக்குது. திருமண பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருந்த தடை கூட இந்த மாசத்துல 3ஆம் வாரத்துக்கு பின்னாடி நீங்கும். வாகன யோகம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல லாபம், ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் துவங்கி முதல் 10 நாட்களையே துளாராசிக்காரங்க இதுலேயும் நிதானமாக இருந்துட்டு வர்றது நல்லது. தீவிரமாக முயற்சி செஞ்சால் கூட காரிய தடைகளும் முயற்சிகளும் பலமில்லாத சூழ்நிலையும் சந்திச்சு வந்திருப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் கூட பிரச்சனை உண்டாகிருக்கலாம். வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும். செவ்வாயோட பயிற்சிக்கு பின்னாடி உத்தியோகத்தில் வளர்ச்சி அதிக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக இருந்துட்டு அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். வாழ்க்கை துணையால செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் உயர்ந்தா கூட அதற்குண்டான செலவும் வரும். குறிப்பா வாழ்க்கை துணைக்கு உடல்நல ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்கிறதால அவங்களுடைய உடல்நலத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வாங்க. துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாசத்தோட தொடக்கத்திலேயே 10 நாட்கள் இருந்து 15 நாட்கள் வரைக்கும் பலவிதமான தடங்கள், நெருக்கடிகள், செலவுகள் ஏற்பட்டிருக்குது. இந்த மாச இறுதியில, அதாவது இந்த மாசத்துல 2ஆவது வாரத்துக்கு பின்னாடி எல்லா விஷயமே வாழ்க்கையில முன்னேற்றம் காணக்கூடிய வகையிலும் பொருளாதாரம் வலுப்பெறக்கூடிய வகையிலும் அமையும். அதே மாதிரி துளாராசிக்கு 2024 குரு பயிற்சிக்கு பின்னாடி 8ல் மறைகிறது விபரீத ராஜயோகத்தை தான் ஏற்படுத்தி தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வைப்படுற வீடுகளால் குடும்ப ஆதரவு, பயணத்தில் ஆதரவு, இந்த மாதிரிலாம் ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் நீங்கும். மேலும் துளாராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப
சித்திரை 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு தைரிய பராக்கிரமக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே எதிர்காலம் பத்தின சிந்தனை இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணுங்கிற ஒரு வேகம் இருக்கும். பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு புதிய வழியினை காட்ட போகுது. சப்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதால தொழில், உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். செல்வாக்கும் உயரும். சில பேருக்கு புதுசா வேலை அமையினாலுமே மே 1 குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்துல சஞ்சாரம் இருக்கிறதால செயல்களில் கொஞ்சம் சங்கடங்கள் தோன்றலாம். இந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கை இருந்துக்குங்க. அதே நேரத்தில் உங்க நட்சத்திரநாதன் ஏப்ரல் மாதங்களுக்கு பின்னாடி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருக்கிறதால உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். உடல்நிலையில இருந்துட்டு வந்த சங்கடங்கள் கூட விலகும். எதிர்ப்பு இல்லாத நிலைமை தான் உருவாக போகுது. வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பும், முயற்சிகள்ல இருந்துட்டு வந்த தடைகளும் விலகும். உங்க ராசிநாதன் மாதம் முழுசுமே எதிர்மறையா சஞ்சாரம் செய்யறதால எதிர்பாலினத்தவரோட எச்சரிக்கை இருக்கிறது அவசியம். அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமும், பெண்ணா இருந்தா ஆணிடமும் நீங்க எச்சரிக்கை இருந்துக்கங்க. யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்புமே ஒப்படைக்காம இருக்கிறது தான் நல்லது. அது சங்கடத்தில் முடிஞ்சிடலாம். அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. எந்த விஷயத்தையுமே நீங்களாவே செய்யறது நல்லது. ஒரு சில பேருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்போ, குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். விருப்பங்கள் கூட பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை தான் ஏற்படும். பிள்ளைகளோட நலனையும் கவனம் செலுத்திட்டு வாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். புதிய நண்பர்களோட ரகசியங்களை மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக தான் இருக்குது. அரசியல்வாதிகளோட எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களோட மேற்படிப்பு பற்றின சிந்தனை இந்த மாதத்தில் நிறைவேறும். அதே மாதிரி நீங்கள் கருமாரியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறை அனைத்துமே தீரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், யோகக்காரகன் சொல்லக்கூடிய ராகு, இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோட துணிச்சலும் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் உங்கள் வழிங்கிறது ஒரு தனி வழியாகவே சொல்லப்படுது. பிறக்க போகிற இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்னு தான் சொல்லணும். உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்துல சந்திரிக்கிறதால இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு அந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். எதையோ இழந்தது மாதிரி நடமாடி கொண்டிருந்த நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. செய்கிற செயல் எல்லாமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடலில் இருந்துட்டு இருந்த சங்கடம் கூட இனி விலக ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். போட்டியாளரால் ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட விலகும். வழக்கு விவகாரங்களில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு ஏற்பட போகுது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய நிலைமையிலும் முன்னேற்றம் உண்டாக போகுது. ஒரு சில பேருக்கு புதுசாக பொறுப்பு வந்து சேரும். மாதத்தோட முன்பகுதியிலே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சந்திரிக்கிறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். சிலருக்கு சொத்து சேர்க்கை இருக்கும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு வரும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய மாதமாகவும் அமைப்போகுது. குடும்பத்தினரோட மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறுவீங்க. வெளிநாட்டு முயற்சி கூட வெற்றியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பும், விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்கல்வி முயற்சி எல்லாமே வெற்றி தரக்கூடிய வகையில் தான் அமையும். அதே மாதிரி நீங்கள் காளிகாம்பால தினமும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு பலமாக மாறும். மேலும் விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தன, புத்திர, ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு, அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒன்றையுமே கண்டறிஞ்சி அதில் வெற்றி பெறுறது எப்படிங்கிறத ஒரு ஆற்றல் இயல்பாகவே இருக்குது. செல்வமும் செல்வாக்கும் உங்களை வந்தே தீரும். பிறக்க போகிற இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம்னு தான் சொல்லணும். உங்கள் நட்சத்திரநாதன் ஏப்ரல் கடத்து சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை தருவாங்க. உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை கூட இனி விலக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும், ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. எதிர்ப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பும், நீண்ட நாளாவே தடைப்பட்டு கொண்டிருந்த முயற்சி கூட இப்போ வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இந்த காலத்தில் பின்வாங்கி போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும்னு சொல்லலாம். பொருளாதாரமும் மேம்படும். வியாபாரம், தொழிலில் வருமானமும் அதிகரிக்கும். பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை வெற்றியாகுன்னு சொல்லலாம். மே 7 புதன் பகவானோட சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. சொத்து சேர்க்கையும் இருக்கும்.
பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து சேரும். ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் ஆதாயம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்பட போகுது. கலைஞர்களாக இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். விவசாயிகளோட நிலைமையில இருந்துட்டு வந்த சங்கடங்கள் கூட விலகும். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பின்பகுதியில் உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தையுமே போக்கிக் கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.